Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் சாப்டர் 6 என்ன அண்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன் பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ சாப்டர் 6ஓட ஹெட்டிங் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ இதுதான் நம்மளோட சாப்டர் 6. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவ் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? முன்னாடி சாப்டர்லேயே, தட் இஸ் சாப்டர் 5ல லாஸ்ட் ஃபியூ செக்ஷன்ஸ் வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் டெரிவேட்டிவ் தான். சாப்டர் 5 இஸ் நத்திங் பட் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி, ரைட்? அங்கே டிஃபரன்ஷியபிலிட்டி பார்த்தோமா, அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ரியல் லைஃப்பில் யூஸ் ஆக போகுது, எங்கெல்லாம் நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ், தட் இஸ் டெரிவேட்டிவ்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த சாப்டரில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிற விஷயம், ரைட்? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சம் மெஷர் அப்படிங்கிறது தான் நமக்கு செக்ஷன், ரைட்? ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே, ஓகே? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்ப்போம். இப்போ நம்ம ஜென்ரலாக எடுக்கிற ஒரு விஷயம் சர்க்கிள். ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் நான் எடுக்கிறேன், சர்க்கிளோட ரேடியஸ் வித் 3 சென்டிமீட்டர் எடுக்கிறேன்னு வைங்க. வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்? πr², ரைட்? ஸோ அப்போ நான் ஆருக்கு 3ன்னு போட்டால் என்ன ஆகும்? 22/7 into 3 square, which is 3 into 3, it is 9. ஸோ 22/7 into 9. ஸோ இதை ஃபைனலி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 22 into 9 divided by 7 பண்ணிங்கன்னா 28.2 centimeter square, right? Whenever there is a area we have to put this square units, right? அடுத்து இப்போ நான் ஏரியா இந்த சர்க்கிளில் ரேடியஸை சேஞ்ச் பண்ணிடுறேன், 5 சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? when ரேடியஸ் 5 சென்டிமீட்டராக இருந்தால் வாட் இஸ் மை ஏரியா? அகைன் ஏரியாவில் எந்த வித ஃபார்முலாவில் எந்த வித சேஞ்சும் இல்லை, which is πr² only. But what is your radius? It is 5, right? So 22/7 into 5 into 5. So it becomes 22 into 25 divided by 7. அப்போ 22 into 25 பண்ணி டிவைட் பை 7 பண்ணிங்கன்னா வில் கெட் 78.5 சென்டிமீட்டர், 57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன நம்மளால் இங்கே புரிஞ்சிக்க முடியுது? இப்போ நான் ரேடியஸை சேஞ்ச் பண்ணனா ரெண்டோட ஏரியாவும் என்ன ஆகுது பாருங்கள், சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஐடியா. அப்போ when we are changing the radius, ஸோ அப்போ we are giving the change in radius, dr, differentiation, that is change in radius, it's what we called as dr, right? ஸோ இதெல்லாம் நம்ம டெரிவேட்டிவ் பேசிக்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். dy/dxனா என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் y with respect to x. அப்போ drனா என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் ரேடியஸ், இட் அஃபெக்ட்ஸ் எங்கள் ஏரியாவில். அப்போ நான் ஏரியாவில் நடக்கிற சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் அப்படின்னா we are using that formula. அப்போ இங்கே என்ன ஆகுது? நான் ரேடியஸில் சேஞ்ச் கொடுக்க ஏரியாலையும் எனக்கு என்ன ஆகுது? சேஞ்ச் நடக்குது. திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் dA/dr. dA/drனா சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ், ரைட்? அதே மாதிரி dA/dt பார்ப்போம். அப்போ சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஏரியாவில் நான் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா தட் இஸ் ரேடியஸில் சேஞ்ச் நடக்குதுன்னா ஏரியாலையும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இதே நம்ம வந்து வேற ஒரு விஷயம், ஒரு கியூபோட ஒரு சைடு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், சரி, ஸ்கொயரோட சைடு எடுத்துக்கிறீங்க. வாட் இஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர்? A², ரைட்? இப்போ நான் சைடு 2 சென்டிமீட்டராக வச்சுருக்கேன்னா இட் இஸ் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது? 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த சைடை வந்து 3ஆக மாற்றிட்டேன். அப்போ ஏரியா என்ன? ஏரியா ஃபார்முலாவில் எந்த வித சேஞ்சும் இல்லை, பட் சைடு வந்து 3ஆக மாற்றதுனால இட் இஸ் 3 ஸ்கொயர், விச் இஸ் 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நான் சைடை சேஞ்ச் பண்ண இங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏரியாவில் சேஞ்ச் ஆகிடுச்சு. சிமிலர்லி இந்த சைடை சேஞ்ச் பண்ணால் எனக்கு ஏரியாவில் சேஞ்ச் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு என்ன? நார்மலாக சேஞ்ச் இன் ஒரு ஸ்கொயர். இதே மாதிரி சேஞ்ச் இன் கியூபு, சேஞ்ச் இன் வாட் எவர் தி மெஷர் இஸ், ஓகே? ஸோ நம்ம ஏரியாவுக்கு கொடுக்க போகிற யூனிட் வந்து ஸ்கொயர் யூனிட், வால்யூமை பொறுத்த வரைக்கும் கியூப் யூனிட் கொடுப்போம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராப்ளம் போடுறப்ப இன்னும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ z = y³ அப்படின்னு இருக்குன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு dz/dx இஸ் நத்திங் பட் y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3 into y² into dy/dxன்னு எழுதுவோமா? இது கார்மன். ஏன் இந்த dy/dx எழுதுறோம்? இதெல்லாம் நம்ம பேசிக் ஆஃப் டெரிவேட்டிவ்லேயே பேசியிருந்தோம், ரைட்? இங்கே ஜஸ்ட் புரியறதுக்காக இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ z வந்து நம்ம x³ இருக்குன்னு வைங்க. அப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? dz/dx. நம்ம பண்ணுறது எல்லாமே ஆர்டினரி டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ z³ டிஃப்ரென்ஷியேஷன் 3x² into எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx/dx, ரைட்? அதாவது எக்ஸ் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, d/dx ஆஃப் எக்ஸ்னு வரும், விச் இஸ் சேம். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி ஜஸ்ட் வில் கெட் 1. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்?
நார்மல் டெரிவேட்டிவ்ல பேசுகிற விஷயம், ரைட்? இப்போ நான் ஏன் இதெல்லாம் பேசினேன் அப்படின்னா கியூபை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப வி நீட் தீஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ மேலே பேசினது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு என்னது ரேடியஸ். ஸோ ரேடியஸை பொறுத்து பேசணும், அதுதான் நம்ம சர்க்கிளை பொறுத்து பேசணும், அது வந்து dA/dr அப்படின்னு பேசுவோம். இதே வால்யூம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு கீழே இருக்கிறது t அப்படின்னா டைம். ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இப்போ அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூப், வால்யூம் ஆஃப் கியூப் வந்து நமக்கு என்ன, ஸோ வால்யூம் ஆஃப் கியூப், ஸோ வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ் கியூப், ரைட்? ஏ கியூப் சைடோட கியூப். ஸோ இப்போ நான் சைடு எக்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தேன்னா இட் இஸ் எக்ஸ் கியூப். இப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 2 அப்படின்னு நான் போடுறேன்னு வைங்க, 2 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டால் வாட் இஸ் மை வால்யூம்? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் விச் இஸ் 8 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போடுவீங்களா? சிமிலர்லி வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, அப்போ நான் இந்த சைடை 3 சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹவு மை வால்யூம் பிகம்ஸ்? ஸோ வால்யூம் இஸ் 3 கியூப் விச் இஸ் 27 சென்டிமீட்டர் கியூப். அப்போ நான் சைடில் சேஞ்ச் கொடுத்தா டெஃபினெட்லி இட் கிரியேட்ஸ் தி சேஞ்ச் இன் வால்யூம் ஆல்சோ. ஸோ அப்போ தான் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் தட் இஸ் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு தி சைடு. அப்போ dv/dxனா வித் ரெஸ்பெக்ட் டு சைடு. இதே நான் இங்கே எக்ஸுக்கு பதில் t அப்படின்னு போட்டேன்னா dv/dt அப்படின்னு போட்டோன்னா சேஞ்ச் இன் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ எந்த மெஷரை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிளியராக புரியணும். அப்போ நான் அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், dq/dp அப்படின்னா என்னென்னா க்யூனா என்ன அப்படின்னா குவான்டிட்டி. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி பேராமீட்டர். ஸோ கீழே இருக்கிறது பேராமீட்டர், அதாவது மேலே இருக்கிறது வால்யூம் ஏரியா அந்த மாதிரி இருக்க குவான்டிட்டி. ஓகே, வால்யூம் ஏரியா, ஸோ இந்த மிஷர்ஸ் எல்லாம் சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் ஃபைன் பண்ணுவோம், பெரிமீட்டர் இதெல்லாம் குவான்டிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் பேராமீட்டர். பேராமீட்டர்னா ஆறு டீட்டான டி நம்ம எடுத்துருப்போம், ரைட்? அதுதான் பேராமீட்டர்ஸ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம்லாம். ஸோ ஆறு டீட்டா டி இதெல்லாம் டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டரில் இருக்கிறது ஏரியா, வால்யூமு, சர்ஃபேஸ் ஏரியா, பெரிமீட்டரு, அதெல்லாம் சைடு இதெல்லாம் வந்து நியூமரேட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பேராமீட்டர். இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா q/dp அப்படின்னு பேசுவோம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சம் மெஷர், அதுதான் d சம்திங் டிவைடட் பை d சம்திங். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட செக்ஷன், அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, x⁴2/3 + y⁴2/3 = a⁴2/3 இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, ரைட்? லாஸ்ட்டு 5th சாப்டர்லேயே பண்ணியிருக்கோம். அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நம்ம எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிருப்போம், a³ × sin³ θ அப்படின்னு போட்டிருப்போம். அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சிமிலர்லி y-க்கு பதில் a³ × cos³ θன்னு போட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்புறம் இதிலேருந்து என்ன பண்ணியிருப்போம் dx/dθ dy/dθ போட்டு செயின் ரூல் அப்ளை பண்ணி dy/dθ dx/dθ போட்டு ஃபைனலி வி ஃபைண்ட் dy/dxோட ஆன்சர், ரைட்? இதுதான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இந்த தீட்டாவை பொறுத்து இருக்கிறதுனால தே ஆர் கால்டு பேராமீட்டர்ஸ். ஸோ அப்போ என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆறு டீட்டா அண்டு டி. மோஸ்ட்லி நம்ம ஆர் அண்டு டீயை தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து செயின் ரூல் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம். ஸோ dy/dx இருக்குன்னா dy/dθ × dθ/dxன்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி இப்போ y = cos θ இருக்குது, அந்த மாதிரி ஃபார்ம் y = in terms of cos θ, x வந்து in terms of sin θ இருக்குன்னா அது தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். ஸோ இது நம்மளுக்கு செயின் ரூல் அப்ளை பண்ணி ஃபைனலி dy/dx கண்டுபிடிக்க dy/dθ/dx/dθ ஆர் இதை மேலே. இது எல்லாமே லாஸ்ட்டாக தான் நம்ம பார்த்தோம், லாஸ்ட்டு 5.6 அந்த மாதிரி எக்ஸசைஸில் தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம். அதே மாதிரி நம்ம கொஸ்டின்லேயே ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருவாங்க. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லி, அதாவது சைடில் நடக்கிற சேஞ்ச், சைடு இஸ் இன்க்ரீஸ்ட் அட் தி ரேட் ஆஃப் 2 cm/s அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ சைடு இஸ் இன்க்ரீஸிங் அட் தி ரேட் ஆஃப் 2 cm/s அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இதுதான் நமக்கு இன்ட்டு. ஸோ சைடில் நடக்கிற சேஞ்ச் அப்போ dxன்னு கொடுத்துட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இங்கே கீழே பாருங்கள், சென்டிமீட்டருங்கிறது நம்மளுக்கு மேலே இருக்க எக்ஸோட யூனிட். ஓகே, கீழே என்ன சொல்கிறாங்க செகண்ட். அப்போ செகண்டுங்கிறப்ப இட் இஸ் டைமோட யூனிட். அப்போ dx/dt அந்த வேல்யூ தான் அவங்க 2 cm/s கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்? கொஸ்டின்ல இருந்தே அந்த யூனிட் இருக்குல்ல, அந்த யூனிட்ல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ cm/s, cm/minute கூட கொடுப்பாங்க. அப்போ மினிட், செகண்ட் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் டைம். அப்போ dx/dt அதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இதே மாதிரி சேஞ்ச் இன் ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. அப்போ dA/, அதாவது ஏரியாவில் நடக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு
டைம் ஆர் டைம்ன்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. த ஏரியா இன்க்ரீஸ்ட் அட் தி ரேட் ஆஃப் 5 cm/s அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? இப்போ dA/dtயோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்க மெஷரோட என்ன யூனிட்டோட மெஷர்ஸ் என்ன இருக்குது? cm/s இருக்கா? அப்போ டினாமினேட்டரில் டி வரப்போகுது. cm/min இருக்கா? டினாமினேட்டரில் டி வரப்போகுது. ரைட். அடுத்து ரேடியஸில் இப்போ சேஞ்ச் இன் ஏரியா dA/dr அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வால்யூமில் நடக்கிற சேஞ்ச், ஸோ ஏரியா வால்யூம் இன்க்ரீஸ்ட் அட் த ரேட் ஆஃப், ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். வால்யூம் இன்க்ரீஸ்ட் அட்டு, ஸோ என்ன ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 9 cm3/min அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா dV/dtயோட ஆன்சர் தான் 9 கொடுத்துருக்காங்க. ரைட். வால்யூம்னா வீன்னு எடுப்போம், இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூனிட் இருக்குல்ல, இந்த யூனிட் மெஷரை வச்சு தான். அப்போ cm3 இட் இஸ் வால்யூமோட யூனிட், நியூமரேட்டரில் வி இருக்க போகுது. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? மினிட் ஆர் செகண்ட் இருந்தால் இட் இஸ் டைம் யூனிட். ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dV/dt அப்படிங்கிற விஷயம் நம்ம போடுவோம். ரைட். இந்த பேசிக் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த யூனிட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம். ரைட். ஏன்னா இது எல்லாமே நம்ம ப்ராப்ளமில் போடுறப்ப என்ன மெஷர் கொடுத்துருக்காங்கன்றது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு செக்ஷன் தான் இந்த 6.1 பேஸ் பண்ணி வர்றது. அண்ட் 6.2 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங், அப்படியே அதோட எக்ஸ்டென்ஷனில் மேக்ஸிமா அண்ட் மினிமா, லோக்கல் மேக்ஸிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா, ரைட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் எக்ஸசைஸில் பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் பேசிக் வீடியோ. இந்த பேசிக் வீடியோவில் நான் இவ்வளோ தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட் நமக்கு இதில் மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேராமீட்டர் அண்டு இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி cm3/min, cm²/min அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கியூபிக் யூனிட்னா வால்யூம். ரைட். இப்போ 9 cm², ஸோ வால்யூம் ஏதோ ஒரு இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 9 cm²/min கொடுத்துருக்காங்கன்னா அப்போ cm²ங்கிறது என்னது? ஏரியா. அப்போ dA/dtயோட ஆன்சர் அவங்க 9 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அந்த யூனிட் என்ன இருக்குது அதை பொறுத்தே நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரைட். இந்த விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 6.1 அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம், எக்ஸாம்பிள்ஸ் அண்டு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.